சார். பாவம் பாண்டிய ரொம்ப நல்லவன் சார். ஏற்கனவே தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகாம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் சார். அது மட்டும் இல்ல சார், அவனுக்கு கல்யாணமாயி 2-3 வயசுல ஒரு குழந்தையா இருக்கு சார். அதனால முடியாதுங்கய்யா. இறக்கப்பட்டா எதுவுமே நடக்காது. இந்த ஐட்டத்தை பண்ண இந்த உலகத்துல வேற எவனுமே வரக்கூடாது. அது மட்டுமல்ல, என்ன விளக்கிட்டதுனாலதான் அவன் பிசினஸ் டல் ஆயிடுச்சுன்னு என் பழைய பார்ட்னர் நினைச்சு பார்க்கணும். என்ன ரெடியா? வழக்கம் போல அதை அப்பவே ரெடி பண்ணிட்டேன். Ladies and gentlemen, your attention please. இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிங்கத்தின் வாயில் தலையை விட்டு வெளியே எடுக்கப் போகும் காட்சியை இப்போது செய்ய போகிறார் மிஸ்டர் பாண்டியன். அதாங்க எனக்கும் தெரியல. சிங்கம் உட்கார்ந்த ஸ்டூலுக்கு அடியில தான் வயரை கட்டி கனெக்ஷன் கொடுத்திருந்தேன். எடுத்துட்டு போய் வீசி எறியடா முதலாளி முகத்துல. அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பேசாத. என்னங்க என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? ஏதோ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படியோ பெத்த பிள்ளைங்களா இவ இல்லையே. 10 வருஷமா குழந்தையே இல்லாம அந்த தாயே நினைச்சு தவம் இருந்து பெற்று நெருப்ப நீரா நினைச்சு உட்காந்து மடியில போட்டு வெண்சங்கு பால் ஊத்தி வளர்த்த பிள்ளை இல்லீங்களா இவன்? இவன் தாங்க இன்னைக்கு சிங்கத்து வாயில தலையை விட்டுட்டு வந்து நிக்கிறான். யாருக்கு வேணுடா இந்த பணம்? அத்தை, நம்ம சீதா கல்யாணத்துக்காக அவர் தன் உயிரையே பணைய வச்சு சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை திட்டாதீங்க. என்ன மன்னிச்சிருமா. என் மக கழுத்துல தாலி இறணுங்கிறதுக்காக என் மருமக கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறத நான் விரும்பலம்மா. ராஜேஸ்வரி, கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? 10 மாசம் இவனை வயித்துல சுமந்தனே, அது நான் செஞ்ச புண்ணியம். ஆனா நாம பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இவன் சிங்கத்து வாயில தலையை விட்டு வந்து நிக்கிறானே, அது நான் செஞ்ச பாவங்க. அம்மா, இனிமே உங்க மனசுக்கு பிடிக்காத எந்த காரியத்தில சத்தியமா செய்ய மாட்டேமா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. என்னடா உன் உடம்புக்கு? அதையே கேக்குறீங்க? வியாதி என்னன்னு தெரிஞ்சாதானே வைத்தியம் பார்க்க முடியும். தீராத வயிற்று வலி. தீராத வயிற்று வலின்னு உனக்கே தெரிஞ்சு போச்சா? பின்ன ஏன்டா இங்க வந்த? ஐயோ பாட்டி, உங்க கைப்பட்டா தீராத வயிற்று வலி எல்லாம் தீரும்னு சொல்றாங்களே, என் வயிற்று வலியை தீரு பாட்டி. அப்படியா? கையெடு. அம்மா. பெத்த தாய்க்கு சோறு போடாதவன் மத்தவங்க வயிற்றுல கொட்டிக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் பாவம் வயிற்று வலியா தாண்டா வரும். ஆத்தாள நல்லா வேண்டிக்கிட்டு இந்த வேப்பலைய நல்லா மென்னு முழுங்கு, எல்லாம் சரியா போயிடும். ஐய, வேப்பலையா? வேப்பலைன்னு அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? எல்லா சக்திகளும் தான் கையில தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்தாளோட சக்தியே இந்த வேப்பலையில தாண்டா இருக்கு. போடா. பாட்டி, பாட்டி. வாமராணி, என்ன விஷயம்? உனக்கு என்ன உடம்புக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. உங்க பேத்தி சிவகாமி அக்காவை கையோட அழைச்சிட்டு போக வந்தேன். அப்படியா? கொஞ்சம் சிவகாமி. என்ன பாட்டி, என்ன எதுக்கா கூப்பிட்ட? அவளையே கேளு. அடவே ராணியா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். கொஞ்சம் வாயே. என்ன? என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டாருங்க வராங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் வாயேக்கா. உன்னைத்தானே பொண்ணு பார்க்க வர்றாங்க, அவளை ஏன் கூப்பிடுற? சிவகாமி அக்கா கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் பாட்டி. ஆமா பாட்டி, அப்ப இவ்வளவு ஆசையா கூப்பிடுறப்போ நானும் போறேன் பாட்டி. வேண்டான்னா கேட்கவா போறேன்? போ. பிடிச்சிருக்குப்பா. பொண்ணு இல்ல, பொண்ணுக்கு தோழிய. நாம பார்க்க வந்திருக்கிறது இந்த பொண்ணத்தான், அவ தோழிய இல்ல. இருந்தா என்ன, எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.
என்ன சொல்றாரு மாப்பிள்ள? அது வந்து அவன் வந்து தோழி பொண்ணை தான் விரும்புறானா. என்னது தோழி பண்ண விரும்புறானா? பல்லகளெல்லாம் ஒருத்தரம் படவா ராஸ்கல். என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு ஏன் பொண்ணு பார்க்க வந்தோம் தோழி பண்ண விரும்புறான். நாளைக்கே அவருக்கு கல்யாணம் ஆகி இவன் பொண்டாட்டியோட வெளியே போகும்போது எவன் பொண்டாட்டியோட எடுத்து அப்படி வந்தானா அவளை பார்த்து இவன் ஆசைப்படுவான். இவன் ஆசைப்படுறாங்கிறதுக்காக அடுத்த பொண்டாட்டியை கூட சேர்த்து வச்சிருவியா? எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்கிற பூம்பு மாடு மாதிரி கை. நீ எல்லாம் ஒரு அப்பனா? இந்தாங்க கொஞ்சம் அடக்கமா பேசுங்க. அடக்கமாவா? அட்ரஸ் இருப்பாரு புள்ளைய பெத்துட்டானா பொல்லாத புள்ளைய என்னட்டு போங்கயா. வாங்க போலாம். வாயண்டா. இல்ல அப்படியே ஏண்டி அறிவு கட்ட புட்டான உன்னை பொண்ணை பார்க்க வர்றப்போ இவ்வளவு எதுக்கு கூட்டு வந்த? இதுக்குதான் அந்த காலத்துல வாழ்ந்து வயசான பெரிய மனுஷங்களை விட்டு பொண்ணை கூட்ட சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம வயசுல உள்ள ஒரு பொண்ணை தோழியா கூட்டு வந்தீங்கன்னா மாப்பிள்ளை வர்ற மனசு இப்படித்தான் மாறும். அப்பா அந்த அக்காவை ஒண்ணும் சொல்லாதீங்க. நான் கூப்பிட்டுதான் அந்த அக்கா இங்க வந்துச்சு. கூட்டா வந்துடுறதா? அறிவு வேணாம். எப்படி வரும்? கோவில்ல மடப்புளி சோத்தை தின்னுபிட்டு அப்பா அம்மா பேர் தெரியாம அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ தானே. என்னடா ஒரு சின்ன பொண்ணை பொண்ணு பார்க்க வர்றாங்களே, நாம அங்க போறது தப்புன்னு தெரிய வேண்டாம். தபாஸ் கடைசியா சொல்லிட்டேன். இனிமே ராணி கிணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள நுழைஞ்ச என்ன நடக்குது எனக்கு தெரியாது. கோவிலியே மரியாதையா கோவிலியே. நான் யாரு பாட்டி? நான் ஒரு அனாதையா? சொல்லு பாட்டி சொல்லு. ஏன் பேசாம போற? சொல்லு பாட்டி. நான் அப்பா அம்மா இல்லாத அனாதைன்னு ராணி உங்க அப்பா சொல்றாரு, அது உண்மையா? நில்லு. எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன உறவு? ஒரு தாயால பெற்றெடுக்கப்பட்டவளா இல்ல உன்னால தத்தெடுக்கப்பட்டவளா? சொல்லு. நிறுத்து. யாரடி சொன்னது நீ அனாதைன்னு? எவண்டி சொன்னா நீ அப்பா அம்மா இல்லாதவண்ண? நீ எப்பேற்பட்டவனுடைய மக தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால இதே கோயில்ல ஆச்சார அனுஷ்டாரம் தவறாம இந்த ஆத்தாளுக்கு தினமும் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தேவநாத குருக்களுடைய ஒரே மகதானி. ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜ்ஞா ஸ்ரீவத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகார்ய சமுத்யுதா உத்யத்பானுசகஸ்ராபா சதுர்பாக சமந்திதா ராகஸ்வரூபபாசாఢ్యా க்ரோதாகாராங்குசோஜ்வல மனோரூபேக்ஷ கோதண்டா பஞ்சதன்மாத்ரதாயிகா நிதாருண பிரபாபோரமத்யத் பிரம்மாண்ட மண்டல சம்பகாதோக புன்னாக சௌகந்திகல சத்கஜா குருபிந்தமணி சேனி கனத்கோடீர மண்டிதா. அப்பா அப்பா, இத நானே என் கையால கட்டினேன். இத இப்போ சுவாமிக்கு போடலாமா? கொண்டாமா, உன் கையால தொடுத்த பூச்சரம் என்னோட தாயாருக்கு மரகத மாலை சாத்தின மாதிரி. அம்பிகை தாயே பராசக்தி. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே காமாட்சியம்பிகாயி நம கல்பூர்ணீராஞ்சனம் தரிசயாமி. சிவகாமி, இங்க இருந்து அப்பாவை தொல்லை பண்ணக்கூடாது. வா, ஆத்துக்கு போ. நான் வரமாட்டேன். நீ வேணா ஆத்துக்கு போ, நான் அப்பாவோட தான் வருவேன். பூஜம், நீ ஆத்துக்கு போ, நான் வரும்போது குழந்தைய அழைச்சிட்டு வரேன். சரியில்ல. இந்த அப்பா எப்பதான் பூஜை முடிச்சிட்டு வராரா? வரட்டும். ஹாய், என் மாம்பெரிய யானை. இங்க நிறைய பொம்மைகள்லாம் இருக்கு. எவ்வளோ பெரிய பொம்மை. சாமி சாமி, நீதான் என்ன காப்பாத்தணும். கணந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியாமனந்தரும் தெய்வ வடிவும் தரும். தாயே பராசக்தி, நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்
நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அம்புஜம் கதை தரமா. அம்பிகே பராசக்தி பராசக்தி எல்லாம் உன் துணை. கால நம்ம ஜலம் கொண்டாமா. குழந்தை சிவகாமி எங்க என்ன? சிவகாமி என்னடி சொல்ற? நீ அழைச்சுட்டு வரலையா? என்னன்னா நீங்க தானே ஆட்டுக்கு வரும்போது அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். கோயிலே இருக்கோ? கோயிலே விட்டுட்டு வந்துட்டா. ஐயோ இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? எங்க என்ன நம்ம குழந்தை கோயில்ல தனியா இருந்தா பயந்துட்டு வரேன்னா இதை நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்க. இது நான் எப்படி மறந்தேன்? என்னன்னா மச மச நிக்கிறேன். சீக்கிரம் கதவை திறங்கண்ணா. அம்புஜம் ராத்திரி நடைய சாத்தினா மறுபடியும் விடிஞ்சப்புறம் தான் நடைய திறக்கணுங்கிறது சம்பிரதாயம், கட்டளை. ஏன்னா இந்த நேரத்துலதான் அம்பாள் உலா வர்றதா பெரியவாள்லாம் சொல்லுவா. ஐயோ என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். சீக்கிரம் கதவை திறங்கோ. நான் குழந்தைய பார்க்கணும். தேவநாதர் குருக்களே, இரவு நடைய சாத்திட்டா பொழுது விடிஞ்சுதான் திறக்கணுங்கிற ஐதீகம் உனக்கே தெரியுது. அதை மறந்து கதவை திறக்காது. உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அம்மா நேக்கு தெரியுதுமா உன்னுடைய கருணை உள்ளம். ஆனா என்னன்னா கதவை திறக்காம நீங்களே தனியா பேசிட்டு இருக்கேன். தள்ளுங்க, நானே திறக்குவேன். அம்புஜம் கதவை தள்ளுங்கண்ணா. பராசக்தி. தேவநாத குருக்களே, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஐதீகத்தையும் மீறி கதவை திறந்து விட்டீர்கள். எந்த குழந்தைக்காக நீங்கள் இந்த தவறை செய்தீர்களோ அந்த குழந்தையை உங்களுக்கு கிடைக்காமல் செய்து விடுகிறேன். தாயே, அந்த சராசரங்களை கட்டி காக்கும் உனது பெருமையை ஒரு வினாடியில் மறந்த இந்த ஏழையை மன்னித்து விடுத்தாயே. இந்த பாவியை மன்னித்து விடுத்தாயே. ஆமா தாய், இந்த பாவத்தை செய்ய தூண்டிய பாவியே நான் தான். எனக்கு மன்னிப்பே கிடையாதும்மா. எனக்கு மன்னிப்பே கிடையாது. செய்யக்கூடாத தவறை செஞ்சுட்டு இனிமே உன்னை அர்ச்சிக்கவோ ஆராதனை செய்யவோ எனக்கு அருகதை இல்லை. அந்த பாக்கியத்தை இழந்த பிறகு இந்த உலகத்துல இனிமே நான் உயிர் வாழ விரும்பல. நீ என்னை ஏத்துக்க தாயே. தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தேவநாத குருக்களே, கோயில் நடை திறந்து சாத்தும் ஐதீகத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளவே யாம் இப்படி செய்தோம். நீங்கள் இருவரும் இப்புலகை விட்டு பரமனடி சேரும் நேரம் வந்துவிட்டது. இவ்வுலகில் உமது பெயர் நிலைத்து நிற்க எனது அருளாசிகள். பாப்பா வாமா. ஏமா அழற? எங்க அப்பா ஆத்துக்கு போறப்ப அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால நாங்க படுத்து தூங்கிட்டேன். எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? நானா? உன் பாட்டி. வா படுத்துக்க.
கண்ணமணி ஆராரோ பாஸ், வெற்றி சக்சஸ் ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த சிங்கப்பூர் பிசினஸ் தானே? கரெக்ட். இனிமே இந்த கார்த்திக் எதை தொட்டாலும் சக்சஸ் தான். சாபாஷ். அடுத்த ப்ரோக்ராம் 1 மினிட். 6 மணிக்கு கேபி சுந்தரம்பாள் கச்சேரி கேக்குறீங்க. வாட்? கேபி சுந்தரம்பாளா? ஓ, இது பழைய டைரி இல்ல. 1 மணிக்கு தாஜ் கோரமண்டல்ல லஞ்ச், 2 மணிக்கு ரெட்டியார சந்திக்கிறீங்க, 3 மணிக்கு முதலியார சந்திக்கிறீங்க, 4 மணிக்கு செட்டியார சந்திக்கிறீங்க, 5 மணிக்கு என்ன சந்திக்கிறீங்க. உண்மையா? 6 மணிக்கு நிச்சயதார்த்தம் சார். யாருக்கு? உனக்கா? ஐயோ, உங்களுக்கு சார். மறந்துட்டீங்களா? ஓ மை காட், எஸ், மறந்துட்டேயா. இன்னைக்கு தான் அது. நீங்க மறந்துடுவீங்க, அப்புறம் நான் எல்லாம் மாட்டிக்குவேன். பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். பொண்ணு ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. பொண்ணு இல்லையா? அவங்க அம்மாவையா? பொண்ணோட விரல பாரியா? பொண்ணுக்கு 6 விரல் இருக்குன்னு பாக்குறீங்களா? பரவாயில்ல. நீங்க என்ன சொன்னீங்க? பொண்ணுக்கு எந்த விதமான குறையும் இருக்க கூடாதுன்னு. இது எக்ஸ்ட்ரா ஒண்ணு தானே இருக்கு. அதனால நஷ்டம் ஒண்ணு இல்ல பாஸ். நான்சென்ஸ். இது என்ன வியாபாரம் ஐயா? கூட இருந்தா சந்தோஷப்படுறதுக்கு. இதோ பாரியா, எனக்கு கூடவும் இருக்கக்கூடாது, குறையாவும் இருக்கக்கூடாது. இப்ப என்ன செய்ய போறீங்க பாஸ்? கேன்சல். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு என்ன கார்த்திகை தீபமா? ஏன் இல்ல, இவ்வளவு விளக்கறீதே, அதான் கேட்டேன். இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன். ஓஹோ, விளக்க வச்சு ஆள் பிடிக்கிறாங்க. 1000 தான் இருக்கட்டும். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை பார்க்கும்போது ஒரு சினிமா ஸ்டாரை பாக்குற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம வரியா? புதுசா 5 ஸ்டார் ஹோட்டல் வரும்னு நினைக்க போறாங்க. சரி சரி. செக்ரட்டரி, லுக். எங்க லுக்குறது? மார்வெலஸ், எக்ஸலென்ட், ஈவன். செக்ரட்டரி, உங்களுக்காக தான் வர்ணிச்சேன். ஹே, ஐ வாண்ட் டு மேரி யூ. ஃபிக்ஸ் இட். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? அப்புறம் 5 விரல் இருக்கு, 6 விரல் இருக்குன்னு சொல்ல போறீங்க? இல்ல மேம், ஐ வாண்ட் டு மேரி யூ. ஃபிக்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. For what? என் பேர் சந்திரன். இருக்கட்டும். நான் மிஸ்டர் கார்த்திக் கிட்ட செக்ரட்டரியா இருக்கேன். அதனால என்ன? அதனால தானே பிரச்சனையே. எங்க பாஸ் முதல்ல ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னது உங்களை தான். கல்யாணம் பண்றதுக்காக. யாருங்க பாஸ்? அதோ கருப்பு கோட்டு போட்டு சிகப்பா நிக்கிறாரே, உங்களையே பார்த்துக்கிட்டு. அவர் தான் எங்க பாஸ். He is very nice. Thank you. I like him. முறைப்படி எங்க அண்ணன் கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க. This is my address. க்ளவுஸ்ல விரல் இருக்குல்ல? Nonsense. ஹலோ சார், வாங்க வாங்க. மோஸ்ட் வெல்கம். Thank you. கம், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்காருங்க. இதுல நிக்க போறோம். செக்ரட்டரி, நம்மளோட ரிச்சா இருப்பாங்க போல் இருக்கு. ஆமா ஆமா, ஒரு ஊரே வளைச்சு வீடா கட்டியிருக்கான் சார். காலனி கட்டி விட்டா கூட 500 குடும்பம் குடியிருக்கலாம் போல் இருக்கு. இங்கிருந்து அந்த ரூமுக்கு போறதுன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சு தான் போகணும் போல் இருக்கு. ஏன் சார்? எஸ். வீடு நம்மளுதா? நம்மளது இல்ல, என்னது வச்சுக்குங்க. இல்ல, எங்க பாச உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளது தானேன்னு சொல்ல வந்தேன். கொஞ்சம் இருங்க, சிஸ்டரை கூப்பிடுறேன். கூப்பிடு. இதுவா இவன் சிஸ்டர்? அன்னைக்கு பாக்குறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்க இஷ்டம், கல்யாணம் பண்ணிக்கிங்க. சிஸ்டர், மாப்பிள்ள வந்துட்டாரு, சீக்கிரம் வாமா. செக்ரட்டரி, தங்கச்சியை வயர்லெஸ்ல கூப்பிடுறான். பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போல் இருக்கு. இவன் அவன் தட வண்டியை நடுவில் தள்ளி பழகிட்டு இருக்கான். தேங்க்ஸ் செக்ரட்டரி.
இவனை நான் எங்கேயோ கொலகாரம்பேட்டையில பாத்திருக்கேன் போல் இருக்குங்க. கையில என்னங்க பஞ்சு மிட்டாயை கொண்டு வருது? பஞ்சு மிட்டாய் இல்லையா, நாய்க்குட்டி. ஓஹோ. ஹலோ. ஹலோ. அன்னைக்கு பார்த்ததை விட நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்க. செக்ரட்டரி, அவங்க என்ன வீட்டுக்குள்ள கூட கண்ணாடி போட்டிருக்காங்க? கவலையே விடாதீங்க, கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடி. உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அடாடாடாடா, என்ன அழகா இருக்கீங்க. உங்க முகத்துக்கு அந்த கண்ணாடி ரொம்ப பிரமாதம். ஆமா, எங்க வாங்குனீங்க? பெல்ஜியத்துல. முகம் பாக்குற கண்ணாடி தான் பெல்ஜியம். மூக்கு கண்ணாடியுமா? அந்த கண்ணாடி கொஞ்சம் கொடுங்களேன், நான் கொஞ்சம் போட்டு பாக்குறேன். தட்டிட்டாங்க. முதல்ல நட வண்டி வந்துச்சு, இப்ப மாட்டு வண்டி வரப்போது போல் இருக்கு. என்ன பாஸ், ஒரு கண்ணாடி கேட்டான், ஒரு டசன் கண்ணாடி வந்திருக்கு. பாஸ், இந்த பிரமாதமான கண்ணாடி என் கையில இருந்தா ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த சாதாரண கண்ணாடி அவங்க முகத்துக்கு போனா எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்கும். இந்த சாதாரண கண்ணாடி அவங்க முகத்துக்கு போனா பிரமாதமா இருக்கும். அந்த பிரமாதமான இருக்க கண்ணாடி என் கைக்கு வந்தா சாதாரணமா இருக்குது. பிரமாதமா இருக்கும், பிரமாதமா இருக்குது, சாதாரணமா இருக்கும். சாதாரணம் பிரமாதம், பிரமாதம் சாதாரணம். அண்ணா. அண்ணாவா? ஐயோ, யார பார்த்து கூப்பிடுதுனே தெரியலையே. பாஸ், நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னால பார்த்தோம். கல்யாணத்துக்கு பின்னால பார்த்திருந்தா என்ன ஆகும்? பாஸ், இப்ப என்ன பண்றது? கேன்சல். கேன்சல்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியா அங்கிருந்து போக முடியாது. மூடுங்க கதவை.